பொன்னில ரீப்ளேஸ்னால இதுக்கு முன்னாடி இருந்தவங்க லூஸ் ஹேர்ல இருந்தாங்க. ஆமா. சோ ஆனா நான் லூஸ் ஹேர்ல நின்னேன்னா பொன்னிக்கு மாமியாரா இல்ல, அக்காவா இருக்கேன். அந்த சபரிக்கெல்லாம் வந்து ஈக்குவல் ஏஜ் நான் காமிக்குது. ஸோ ஃப்ரேம்ல வந்து ஏன்னா ஆக்சுவலா பார்க்க போனா ஈக்குவல் ஏஜ் தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். எனக்கு பேரா பண்ணவங்க அவங்க எங்க அப்பா விட வயசு அதிகம் அவரு கண்ணன் சார்லாம். ஸோ ஆனாலும் என்ன பண்றது, அந்த கேரக்டர் அவங்க கொடுக்கும்போது அதுக்கு வரணும்னா கொண்டை போடணும், பெரிய பொட்டு வைக்கணும், அதுக்கு மேல பெருசா அந்த இது வெள்ளை கலர் திருநீர் வைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு கட்டத்துல ஒரு மெச்சூர்டு அந்த ஒரு லுக் கொண்டு வந்தாங்க. ஸோ ஓகே இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி தான் போச்சு அந்த கேரக்டர். இப்போ வந்து ஒரு வயதுக்கு மீறின ஒரு ரோல் நம்ம பண்ணிட்டோம், ஒரு அம்மா ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ திருப்பி வர்ற ரோல்ஸ் எல்லாமே வந்து அம்மா அப்படிங்கிற ஒரு இதுலயே வரும் இல்லையா? அந்த ஒரு டெசிஷனே டஃபா இருந்திருக்கும் இல்லையா? ஆக்சுவலா இந்த அனுபவம் எனக்கு இருக்கு. போலீஸ் பண்ண போலீஸாவே வந்தது, வில்லி பண்ண வில்லியாவே வந்தது, மதர் பண்ண இப்போ மதரா வருது. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஒரு விஷயம் பண்ணா அது அப்படியே கண்டினியூஸா வருது அப்படின்ட்டு. வேற அதுதான் சொல்ல வேற வழி இல்லாம பிரேக் பண்ணிட்டு வேற கேரக்டர் மாறுறீங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி போலீஸ்ல இருந்து வில்லியா மாறுறது, வில்லில இருந்து லைக் காமெடி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் அண்ட் லைக் மாமியார் அப்படின்னும் போது ஒன்னொன்னுக்குமே வந்துட்டு வேரியேஷன்ஸ் காட்டணும் அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். அந்த இது வந்து எப்படி உங்களுக்கு பிரேக் பண்ணி மாறுறீங்க? அதுதான் நடிப்பு. அது கத்துக்கணும். இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நான் இது ஸ்டார்டிங் பீரியட்ல தான் இருக்கேன். ஒரு நாள்ல 2 இது கொடுக்குறாங்க, வில்லி கேரக்டர் காமெடி கேரக்டர் 2 கால் ஷீட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதி நாள் வில்லியா பண்ணிட்டு பாதி நாள் காமெடியா பண்ணணும்னா அது டெடிகேட் தான். நம்ம முழு மனசோட நம்ம இறங்கி அந்த கேரக்டரா இறங்கிட்டோம்னா கண்டிப்பா பண்ணலாம். நான் போலீஸ் பண்ணும்போது இப்படிதான் உட்காருவேன், இப்படிதான் பேசுவேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா கூட நான் போனா இப்படிதான் பேசிட்டு இருப்பேன்.